இது வந்து நெகட்டிவ் ரூட் ப்ராப்ளம். ஃபைண்ட் அ நெகட்டிவ் ரூட் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கிவன் ஈக்குவேஷனை எழுதிக்கணும். இதில் இப்போ இல்லாத இதில் எக்ஸ் க்யூப் இருக்குது, அடுத்தது எக்ஸ் பவர் 1 தான் இருக்குது. அப்போ இதில் ரெண்டு இதுக்கும் சென்டரில் வந்து 0x2 போட்டுக்கணும். அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 தான் ஈக்குவேஷன் 1. இதோட அடுத்தலன்னா இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1 இருந்துச்சுன்னா தென் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா இஸ், அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்டாக இருந்துச்சுன்னா இது எதோட ரூட்டாக இருக்கும்? -1/0 × x³ ப்ளஸ் -1/1 × x0 × x² ப்ளஸ் -1 the whole square -2x ப்ளஸ் -1 the whole cube 5 ஈக்குவல் டு 0. இதில் வந்து anything power 0னா 1 தான், அப்போ 1 தான். அடுத்தது x³ மைனஸ் இது வந்து 0 தானே, ஸோ அந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இதில் வந்து -1 the whole squareனா 1, இதில் வந்து -2x, ஸோ -2x. அடுத்தது இதுனா -1 தான், அப்போ -5 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 2. let us find the positive root of the equation. let us find the positive root of the equation 2. சரி, அப்போ f of x is equal to இது இவ்வளோத்தையும் எடுத்துக்கணும். அப்போ f of x is equal to x³ minus 2x minus 5 கிடைக்கும். இப்போ பழையது போல் எக்ஸுக்கு 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1 போடணும். எக்ஸுக்கு 1 போட்டால் f of 1, இப்போ 1 minus 2 minus 5 கிடைக்கும். இது வந்து நெகட்டிவில் நமக்கு கிடச்சிருக்கு. f of 2 போடணும். இப்போ 2 போடணும் f of xல, அப்போ அது -1 கிடைக்கும், அதுவும் வந்து நெகட்டிவ் தான். அடுத்தது 3 போட்டோன்னா f of 3 வந்து 16 கிடைக்குது, அது வந்து பாசிட்டிவ் நம்பர். ஸோ த ரூட் லைஸ் பிட்வீன் 2 and 3. அதுக்கு பிறகு x³ is equal to இது இவ்வளோத்தையும் இந்த சைடு நம்ம கொண்டு வந்துடணும். அப்போ x³ is equal to 2x plus 5 கிடைக்கும். அப்போ x is equal to இந்த க்யூபை வந்து இங்கே கொண்டு வந்துட்டோன்னா 2x plus 5 the whole power 1/3ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து என்னென்னா பை ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கும். பை ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபை ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 5 the whole power 1/3 ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ வந்து 5 dash ஆஃப் எக்ஸ் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா எக்ஸ் பவர் n இருக்குது. அப்போது எக்ஸ் பவர் என்ன n × எக்ஸ் பவர் n - 1, இதுதான் n, இதுதான் எக்ஸு. அப்போது n இன்டுல ஸோ 1/3 × x 2x + 5 the whole power n 1/3 - 1, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ 2 × 1னா 2, அடுத்தல ப்ளஸ் 0, அப்போ 1/3 × 2x + 5 the whole power -2/3 தான் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் -2/3 கிடைக்கும் × 2. அப்போ 2/3 × 1/2x + 5 the whole power 2/3. இந்த மைனஸ் வந்து கீழே வரும்போது 2/3ன்னு வந்துடும் சொல்லி கிடச்சிட்டா. இதுதான் இது வந்து <1. அடுத்தால அண்ட் இட் இஸ் அடுத்தால நம்ம வந்து இப்போ x0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x0ஓட வேல்யூ அந்த சமயம் எப்படிலாம் எப்படி எடுத்தோம், இந்த ரூட் லைஸ் பிட்வீன் 2 and 3னா அந்த ஃபஸ்ட் நம்பருக்கு நியரர் வேல்யூ. அதே போல் தான் இப்போ இந்த சம்மை நம்ம எடுக்கிறோம். இப்போ இது நியரர் வேல்யூ வேணுதுன்னா 2.1 நம்ம எடுத்தோம். இது வந்து 2.2 வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ x0 is equal to 2.1 தான் நம்ம ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் சொல்லி எடுக்கிறோம். இப்போ x1 is equal to 5 of x0. 5 of x0னா 5 of x0 என்ன இருக்கலாம், இதில் வந்து இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து 2.1 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2 × 2.1 + 5 the whole power 1/3ன்னு. கியூபிக் ரூட் ஆஃப் ஆன்சர் கொடுக்கணும். சரியா, அப்போ இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்தால அதே போல் x2 x3 x4 x5 x6 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துடணும். இப்போ நமக்கு வந்து இந்த கொஸ்டினில் எத்தனை டெசிமல் பிளேஸஸ்க்குள்ளே நமக்கு ஆன்சர் வேணும்னு கொடுக்கல. ஸோ நியரர் வேல்யூ வரும்போது, அதாவது சேம் வேல்யூ ரிப்பீட் ஆகும்போதே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 0.9445 கிடச்சிருக்கு. இதில் 2.0945 கிடச்சிருக்கு. இதுலேயும் 2.0945 கிடச்சிருக்கு. இதுலேயும் 0. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் பார்த்தோன்னா
இதில் இப்போ இந்த 0945 அப்போ இந்த வேல்யூ லைஸ் பிட்வீன் x4 x5 x6. therefore the root is என்னன்னா 2.09455.